மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பாக சிஎம் விஜய் தலைமையில் தமிழக எம்பிக்களின் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. சனிக்கிழமை இந்த கூட்டமானது நடைபெறும். இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. மத்திய அரசு தொகுதிகள் மறுவரை தொடர்பான ஒரு மசோதாவை விரைவில் தாக்கல் செய்ய உள்ள நிலையில தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில மத்திய அரசு மேற்கொள்ள உள்ள இந்த தொகுதி மறுவரை தொடர்பான பல்வேறு பணிகள் தொடர்பாக கலந்தாலோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தை தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த வகையில இந்த கூட்டம் என்பது வரக்கூடிய 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சேப்பாக்கம் கலைவாணர் அரங்குல ஒரு பிற்பகல் 3 மணி அளவுல நடைபெற உள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில தமிழகத்தைச் சேர்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டமாகவே இந்த கூட்டம் என்பது நடைபெற உள்ளது. புதுடில்லியில் இருக்கக்கூடிய தமிழக இல்லத்தின் மூலமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இதற்கான அழைப்புதல் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில மத்திய அரசால் மேற்கொள்ள உள்ள உத்தேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுவரை பணிகள் குறித்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினருடைய கலந்து ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் அடிப்படையில தொகுதி மறுவரை தொடர்பான தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதற்குண்டான ஒரு ஆலோசனை கூட்டமாகவே வரக்கூடிய 8ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி அளவுல கலைவாணர் அரங்குல தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறுவதற்குண்டான அழைப்புதல் என்பது அனைத்து எம்பிக்களுக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டு கலந்தாலோசனை என்பது வரக்கூடிய சனிக்கிழமை என்று நடைபெற உள்ளது. பாஸ்கர், இப்போ நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவேகாவினருக்கு ஒரு எம்பி கூட இதுவரை கிடையாது. மேபி அடுத்த எலெக்ஷன் தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க 2029. பட் அதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு கிடைக்கிறதுக்கு தாவேகாவிற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை கையில் வச்சுருக்காங்க. அதற்கும் கொஞ்சம் நேரமாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதாவது அதிக நம்பர் ஆஃப் எம்பிக்களை கையில் வச்சுருக்காங்க நாடாளுமன்றத்தில். திமுக மற்றும் மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இந்த அழைப்பை ஏற்பார்களா அல்லது நிராகரிப்பார்களா? தொகுதி மறுவரை தொடர்பாக கடந்த திமுக ஆட்சியில அந்த மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு எம்பிக்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது ஏற்கனவே சென்னையில நடத்தப்பட்டது. அதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் அப்போதைய முதலமைச்சராக இருந்து தலைமை தாங்கி அதற்கான ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக இந்த தொகுதி மறுவரை காரணமாக தென் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளுவது உண்டான தொடர் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில இந்த நிலையில தான் தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த தொகுதி மறுவரை விவகாரத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே எதிர்ப்பு நிலைப்பாட்டை தான் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். எந்த விதத்திலையும் தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவும் குறையக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியோடு இருக்கிறார். இருந்த போதும் மற்ற கட்சியினுடைய எம்பிக்கள் மற்றும் அவங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்கள் அடிப்படையில ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தக்குண்டான நடவடிக்கையாகத்தான் திமுக, அதிமுக மற்ற இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய மாநிலவை, மக்களவை உறுப்பினர் கொண்ட கட்சிகளின் வாயிலாக இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில தான் இந்த கூட்டத்துக்கான அழைப்பு என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில வரக்கூடிய நாட்கள்ல அது குறித்தான நடவடிக்கைகளை அரசியல் கட்சிகள் எடுத்து அந்த விதத்துல கூட்டத்துல பங்கேற்பார்கள். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையில தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை மற்ற கட்சிகளின் வாயிலாக நாடாளுமன்றத்தில் பிரதிபலிப்புண்டான நடவடிக்கைகள் இதன் மூலமாக ஏற்படும். வரக்கூடிய நாட்கள்ல தாவேகாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் பட்சத்துல அப்போது நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு முன்கூட்டியே இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவே மேற்கொள்ளப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.